ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 2 பீட்ரூட் எடுத்துக்கோங்க, 2 வெங்காயம் எடுத்துங்க, ஒரு மீடியம் சைஸ் சின்ன சைஸில் தக்காளி ஒன்று எடுத்துக்கோங்க, பொடியாக கட் பண்ணிக்கங்க. ஒரு வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் விட்டோடனே கொஞ்சம் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போடுங்க. கடுகு வெடிஞ்ச பிறகு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி இருக்க வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். வதங்கின பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கின பிறகு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. வதக்கினா தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாடை போய் நல்லாயிருக்கும். பீட்ரூட் போடுங்க. பீட்ரூட் போட்டு திரும்ப வதக்குங்க. காய் நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க மிளகாத்தூள். நான் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கின பிறகு காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கே தெரியும். அந்த சேஞ்ச் ஆகிற டைமில் நீங்கள் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விடுங்க. காய் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டிங்கன்னா காய் நல்லா வெந்துடும். காய் வெந்த பிறகு ஒரு சிலருக்கு அதில் காய் குழந்தைங்க பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இறக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு முன்னாடி இருக்கும்போது சர்க்கரை போட்டு நல்லா கிளறி இறக்குங்க. ஒரு சிலர் சர்க்கரைக்கு பதில் நல்லா திருவுன தேங்காவை போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்கள் சுவைமிக்க பீட்ரூட் பொரியல் தயார். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்